நீங்கள் ஒரு வண்டியை முன்பதிவு செய்யும் ஒவ்வொரு முறையும், உணவை ஆர்டர் செய்யும் போதும் அல்லது கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும் போதும் திரைக்கு பின்னால் நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது. நொடிகளுக்குள் உங்கள் தொலைபேசி பூமியில் உங்கள் சரியான இருப்பிடத்தை கண்டறிகிறது, பெரும்பாலும் சில மீட்டர்களுக்குள். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இன்று ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் பின்னால் உள்ள கவர்ச்சிகரமான அறிவியலை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஜிபிஎஸ் என்பது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், உலகளாவிய இடங்காணல் அமைப்பு என்பதன் சுருக்கமாகும். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு துறையால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் சார்ந்த ஒரு வழிகாணல் அமைப்பாகும். இந்த அமைப்பு பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. பூமியை சுற்றி வரும் சுமார் 30 செயற்கைக்கோள்கள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் ஜிபிஎஸ் பெறுவான்கள் உங்கள் அலைபேசிக்குள் இருப்பதை போன்றவை. இந்த செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து பூமி நோக்கி சிக்னல்களை அனுப்புகின்றன. தொலைபேசி அந்த சிக்னல்களை கேட்டு உங்கள் இருப்பிடத்தை கணக்கிடுகிறது. ஆனால் இதோ அந்த ஆச்சரியமான பகுதி. ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது தெரியாது. மாறாக கணிதம் மற்றும் நேர கணக்கீடுகளை பயன்படுத்தி உங்கள் தொலைபேசியே தனது சொந்த இருப்பிடத்தை கணக்கிட்டுக் கொள்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு செயற்கைக்கோள் உங்கள் கைபேசியிடம் நீங்கள் என்னிடமிருந்து 20,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அதாவது அந்த செயற்கைக்கோளை சுற்றியுள்ள ஒரு பிரம்மாண்டமான கோளத்தில் உங்கள் இருப்பிடம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போது இரண்டாவது செயற்கைக்கோள் நீங்கள் என்னிடமிருந்து 21,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறீர்கள் என்று சொல்வதாக கற்பனை செய்து பாருங்கள். இப்போது உங்கள் சாத்தியமான இருப்பிடம் அந்த 2 கோளங்களின் வெட்டுப்புள்ளியாகும். மூன்றாவது துணைக்கோளை சேர்க்கவும். உங்கள் இருப்பிடம் ஒரு மிகச்சிறிய புள்ளியாக சுருங்கிவிடும். இந்த செயல்முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது: முக்கோணமாக்கல். உலகளாவிய இருப்பிட அமைப்பு ஜிபிஎஸ் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் பல குறைபாடுகளை கொண்டுள்ளது. ஒரு முக்கிய குறைபாடு என்னவென்றால், சுரங்கங்கள், அடர்ந்த காடுகள், நிலத்தடி பகுதிகள் அல்லது உயரமான கட்டிடங்களுக்கு இடையில் போன்ற இடங்களில் ஜிபிஎஸ் சமிக்ஞைகள் பலவீனமாகவோ அல்லது கிடைக்காமலோ போகலாம். இது துல்லியத்தை குறைக்கிறது. ஜிபிஎஸ் சாதனங்கள் செயற்கைக்கோள் சமிக்ஞைகள் மற்றும் பேட்டரி சக்தியை சார்ந்துள்ளன. எனவே தொழில்நுட்ப இடையூறுகளின் போது அவை செயல்படுவதை நிறுத்தக்கூடும்.